ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு உரையாடல் வித் Verra Kathaigal. ஸோ இன்னைக்கு நம்ம சற்றென்று மாறுது வானிலை திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு we have with us director Kevin Williams and actress Vinosha. Director Kevin Williams is a director hailing from Singapore and Vinosha is someone a Malaysian actress. So இன்னைக்கு நம்ம இந்த படத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த படம் scheduled release soon also, and we're going to talk and dive in about the director himself and also the actress. So without further ado, let's go. ஓகே கைஸ், வெல்கம் டு மலேசியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இன்னைக்கு நம்ம சற்றென்று மாறுது படத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக்கமா கொஞ்சம் விரிவாக்கமா பேசணும்னு நினைக்கிறோம். ஸோ டெல் அஸ் அபவுட் யூ ஆல் ஃபர்ஸ்ட். வணக்கம். ஓகே, ஸோ என் பேரு கெவின் அண்ட் ஐ எம் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் ஃப்ரம் சிங்கப்பூர். ஸோ கப்பல் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறேன். திஸ் இஸ் மை ஃபீச்சர் சட்டென்று மாறுது வானிலை. ஓகே, வணக்கம். என் பேர் வினோஷா கணேசன். பேசிக்கலி நான் ஃப்ரம் மலேசியா தான். சில டெலி மூவி பண்ணியிருக்கேன். பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் தேட்டரிக்கல் டெபியூட். ஸோ ஹவ் யூ ஆல் ஃபீல் அபவுட் இட்? ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வாஸ் டெஃபினெட்லி எக்ஸைட்டிங்கை விட a lot of scary அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் we are indulging into a feature film and அதுவும் a lot of things that we were experimenting, let it be in terms of எனக்கு சிங்கப்பூரை தாண்டி மலேசியால ஷூட் பண்றதே ஒரு பெரிய செக்லிஸ்ட் தான். பிகாஸ் எனக்கு லைக் சிங்கப்பூரை தாண்டி நம்ம எங்கேயாச்சும் ஷூட் பண்ணுவோமானே தாட் ப்ராசஸ்ல இருப்போம். ஸோ டு கம் டு KL and to forward go to Kerala and shoot, அதெல்லாம் கொஞ்சம் some given the very self-funded self-funded project, it was definitely more scary than exciting. Okay, so Vinosha, welcome back. ஏன்னா உங்களை we know you, but ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. So after MCO, after Nadnisikel, so இது உங்களோட first big film, like a feature film, right? So how do you feel about it? And also tell us எப்படி அவர் உங்களை approach பண்ணாரு, how did you listen to the story and how did this entire thing start? Okay, actually Kevin and myself was a mutual Instagram friends தான். அது கூட எப்படி நடந்ததுன்னா, நான் ஒரு ரீக்ரியேஷன் பண்ணியிருந்தேன். TS Madan, I guess you guys know him. ஸோ அவர் ஓகே கண்மணியோட ரீக்ரியேஷன் செஞ்சிருந்தோம். ஸோ அதில் ஒன்ஸ் ரிலீஸ்டா ஆயோன்னா கெவின் டெக்ஸ்டட் மீன் இன்ஸ்டாகிராம் பை சேயிங் நல்லா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 yearsக்கு நோ எனி கான்டாக்ட். வி வாஸ் ஃபாலோவிங் ஈச் அதர், பட் அதில் மெசேஜிங் எதுவுமே இருந்தது கிடையாது. ஒரு பர்த்டேக்கு கூட விஷ் பண்ணிருந்தது கிடையாது. ஆஃப்டர் 2 years surprisingly on the same month அவர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ண same month but different yearல he texted me back and approached me for this film. So எனக்கு நிறைய பயம் இருந்தது பிகாஸ் நான் நடிச்சது கிடையாது, தேட்டரிக்கல் நடிச்சது கிடையாது. aside of that I don't know anything about Singapore, இதெல்லாம் தெரியாது இல்லையா. ஸோ கதை சொன்னாங்க, it was very connected to myself. So that's where we take off actually. Yeah. So director avargal, so you're a independent filmmaker. You have done almost 9 short films and all of that. You have also won awards and stuff that based on what you've seen. So why Sattendru Maarudhu Vaanilai as your first feature film? ஏன்னா நீங்க நிறைய படம் எடுத்திருக்கீங்க. So why this as your feature film? And tell us your thought process or the entire framework behind Sattendru Maarudhu Vaanilai, from the title to how did you ideologize this and why this as your feature film? Okay, so I mean, first of all, feature film பண்ணணுங்கிற ஐடியாலஜி எனக்கு ஃபர்ஸ்ட் இல்ல. இந்த படம் எப்படி பிறந்துச்சுன்னா, I have a habit. Usually I will jot down ideas or scenes, like let's say travel பண்ணும்போது, சாப்பிடும்போது, இல்ல when I'm just zoning out, if anything comes to my mind, I will just நோட்ஸ்ல எழுதி வைக்கிறது. ஏதாச்சும் ஒரு சீன் ஆயிட்டு வந்துச்சுன்னா ஜாட் டவுன் பண்ணி வச்சுட்டு ஒரு கார்னர்ல I will just keep it. Somewhere along the way I will just revisit them and அங்கிருந்து ஓகே அப்படிதான் சில ஷார்ட் ஃபிலிம்ஸே வந்துச்சு, ரீவிசிட் பண்ணி இதை இவால்வ் பண்ணானே. ஸோ அப்படிதான் இந்த படத்துக்கு I wrote a scene. I mean ஒரு பர்டிகுலர் ஒரு இமோஷனல் சீன் மாதிரி ஒரு மைண்ட் கொண்டு வந்துச்சு. ஓகே நல்லா இருக்கு சொல்லிட்டு ஜாட் டவுன் பண்ணேன், ஐடியாவா ஜாட் டவுன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன் 2024 September போல, while I was just retrieving back whatever drafts that I scribbled, this scene came back to me. Okay. So when I was going through that scene, I was like, okay, இந்த சீனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா, why not we evolve the scene? But அப்ப இதை ஃபீச்சர் ஃபிலிமா ஆக்கணும், ஷார்ட் ஃபிலிம் ஆக்கணும், அந்த ஐடியாவே கிடையாது. இந்த சீனை இவால்வ் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்குதுன்னு இருந்துச்சு. அங்கிருந்து தான் when I was slowly penning out
லைக் இந்த சீன் ஏன் நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும். ஸோ அப்படி பென் அவுட் பண்ணும்போது ஐ ரியலைஸ் திஸ் ஹேஸ் அ ஸ்கோப் ஃபார் அ ஃபீச்சர் மோர் தென் அ ஷார்ட் ஃபிலிம். அண்ட் அங்கிருந்து இந்த ஜான்ராவும் நான் டச் பண்ணது கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபேமிலி ட்ராமா ஜான்ரா which I've never experimented. And again அந்த சீன் kept coming back to me because எப்படின்னா இப்ப let's say அந்த ஒரு டிராஃப்ட் தானே, அந்த சீன் வச்சு eventually ஒன்னு அந்த சீன் நம்ம omit பண்ணிடுவோம் இல்லாட்டி we will figure out something, but that scene kept coming back to me. Eventually அந்த நான் ஸ்கிரிபிள் பண்ணி வச்ச டிராஃப்ட் படத்தோட இன்டர்வல் பிளாக்காவே அமைஞ்சிச்சு somehow. So it was more like a scribbled idea that came back to me and somehow அதை evolve பண்ணும்போது ஃபீச்சரா மாறிடுச்சு SMV. So it wasn't like a plan to இந்த வருஷம் நம்ம ஃபீச்சர் பண்ண போறோம், அந்த மாதிரி ஒரு டிசிஷன்ல இது நடக்கவே இல்லை. It just happened, went with the flow. Okay, Mr. Kevin, first of all இந்த ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் ஆசைப்படுறேன். But why is சற்றென்று பாரத வானிலை? அந்த டைட்டில் பின்னாடி என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு, அது இந்த படத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? பிகாஸ் நீங்க சொன்னீங்க ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு, ஸோ அதுல இருந்து எப்படி இன்டர் கனெக்டட் இன்டர் ரிலேட் ஆகுது, கொஞ்சம் எப்படி சொல்ல முடியுமா? First of all, சட்டென்று மாறுது வானிலை வந்து was a working title. ஏன்னா யூஸ்வலி நான் ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு அன்டைட்டில் ஃபிலிம் வச்சு ஸ்கிரிப்ட் எழுதுற அந்த ஹேபிட் இல்லை எனக்கு அப்படி வச்சோன்னா எனக்கு ஃபார் சம் ரீசன் ஒர்க் பண்ண வராது. ஸோ யூஸ்வலி போட ரேண்டம் டைட்டில், ஏதாச்சும் ஒரு ரேண்டமான டைட்டில் வந்து ஒர்க்கிங் டைட்டிலா வச்சிருவேன். அப்படிதான் சட்டென்று மாறுது வானிலைன்னு வந்துச்சு. இவென்ச்சுவலி ஸ்கிரீன் பிளே முடிச்சுட்டு டீம் கிட்ட நரேட் பண்ணும் போது அவங்க வந்து இந்த டைட்டிலே உங்க கதைக்கு நல்லா தானே இருக்கு, why not you fix this as the title னு சொன்னாங்க. I was like, இது ஒர்க்கிங் டைட்டில் வச்சுக்குவோம், but we try to think of some other titles ஃப்ரெஷ்ஷா ஏதாச்சும் ஒன்று யோசிப்போம்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் அதில் உட்காந்தோம். பட் எல்லாருமே வந்து இதை விட நல்ல டைட்டில் கிடைக்கல படத்துக்கு, அதனால இதுவே நீ டைட்டிலா வச்சிரு சொன்னாங்க. But why particularly this title is because I'm a STR fan. So initially அச்சம் என்பது மடமேடா படத்தோட இனிஷியல் டைட்டில் was சட்டென்று மாறுது வானிலை. ஸோ சரி என்ன ஒர்க்கிங் டைட்டிலா வைக்கலாம்னு வரும்போது அதுவே அழகா வந்துச்சு, வச்சுட்டேன் உள்ளுக்கு. கடைசியில் அதுவே படத்தோட டைட்டில் அமைஞ்சிருச்சு நம்மளுக்கு. Okay, so Vinosha, உங்ககிட்ட like what was your first reaction or how did you feel about the character? உங்க கேரக்டர் பத்தி கொஞ்சம் ஒரு லைட்டா எங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த கேரக்டர் வந்துட்டு கெவின் எக்ஸ்பிளைன் பண்ணப்ப வாட் அட்ராக்டா இருந்துச்சுன்னா இந்த கேரக்டரோட மெச்சூரிட்டி, ஹவு ஷி திங்க், அவங்க பேசுற விதம், ஆக்சுவலி டைலாக் கூட அவங்களோட டைலாக் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்துல. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனா இருந்துச்சு. அண்ட் ஸோ நான் வந்து ஆதித்தின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் பேர் வந்து ஆதித்தி. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு she know what she say and she know what she's doing. So அவங்க வந்து ஒரு மாதிரி கைட் பண்ணி போற ஒரு கேரக்டர் அதுல. ஸோ அது நல்லா இருந்தது. லைக் பேசிக்லி அது ஏன் நான் எனக்கு கனெக்ட் சொன்னேன்னா, லைக் ஐ லவ் டு கன்சல்ட் பீப்புள். நான் வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா நான் ரொம்ப பேசுவேன். ஸோ அது வந்து இதுல கனெக்டா இருந்தப்ப லைக் ஓ ஓகேன்னு. ஸோ ஆக்சுவலி கெவின் மொதல் அந்த கதை சொன்ன பேசுவேன், இது நம்மளோட செல்ஃப் மாதிரி இருக்கு, ஒரு மிரர் மாதிரி இருக்குன்னு. ஸோ யா, அவங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று மறந்துட்டாங்க. இந்த படத்துல ஷீஸ் ஆல்சோ ஸ்டாண்ட் அப் காமெடியன். அழகா அதை எஸ்கேப் பண்ணிட்டு வந்துட்டாங்க அந்த மேட்டர் மட்டும். அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு டைரக்டரே சொல்லிட்டாங்க. So I think it will be like a surprise element for all of us to see her as that or a character or a role. So of course we're kind of get excited to see how it's going to be. So அவங்க ஸ்டாண்ட் அப் காமெடி என்ன பண்ணப்போ நீங்க என்ன மாதிரி ரோல் பண்ணிருக்கீங்க? So tell us about your character in between please. ஓகே, என் கேரக்டர் பேரு புகழ். ஸோ அவங்க ஸ்டாண்ட் அப் காமெடியா இருக்கும்போது நான் கெஸ்டா அவங்க உட்காந்து அந்த ஷோ பார்த்துட்டு இருந்தேன். பட் படத்துல வந்து திஸ் கேரக்டர் இஸ் லைக் எப்படி சொல்றது, someone who is trying to hold on to a sinking boat just by his hand, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ someone who is trying to like எல்லாரும் பிரச்சனை இருக்கும்போது எல்லாரும் காப்பாற்ற ட்ரை பண்ற ஒரு பர்சன், பட் he fails to realize that he himself is actually sinking. ஸோ அதனால எவ்வளவு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எப்படி வந்து இவன் சால்வ் பண்றான். ஆனா that's where the one line of the film comes, where when he goes through so much of emotional pressures and problems, right, he gets to meet 3 people. So these 3 people, they invest 3 different types of hopes in him. அதுலதான் one of the character is Vinosha. அப்படிதான் இந்த கேரக்டர் வந்து Pugal's character is based on a real life character in my family. என் ஃபேமிலி மெம்பர்ல இருந்து டிரைவ் பண்ணி பேஸ் பண்ண ஒரு real life character புகழ். ஓகே, பேஸ்ட் ஆன் தி போஸ்டர் வச்சு ஒரு கேள்வி கேட்கலாம் ஆசைப்படுறேன். நீங்க ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொன்னீங்க, ஆனா இது ஒரு காதல் கதையாவும் பார்க்கலாமா இல்ல ஜஸ்ட் ஒரு ஸ்லைஸ் லைஃப் மட்டும் பார்க்கலாம்? இருக்குது, there is romance in the film also. 2 விதமான ரொமான்ஸும் இருக்குது because there's 2 love tracks.
ஒன்னு வந்து போஸ்டர் பார்த்து between the both of us. Another love track is between these characters Vidya and Dhruvnu சொல்லிட்டு there's another love track. So அதுலயே நம்ம வேரியேஷன் காட்ட ட்ரை பண்ணியிருக்கிறோம். One is a very grown up mature love story where அந்த mature love வந்து is lesser on the physical relationship, அந்த physical touchல இருந்து போய் is more of a conversational relationship. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும், how they grow each other. Whereas the other track is a full and full the 20 வயசு 21 வயசு அந்த டீனேஜ் காதல். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஒரு ட்ரீம் லேண்ட் ஃபேரி டெய்ல் ஜோன்ல அவங்க இருப்பாங்க. they don't really care about reality that much. அவங்களுக்கு அந்த மூமெண்ட்ல என்ன நடக்குது அண்ட் சடா அந்த மூமெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் அந்த ட்ராக். ஸோ இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் டு டூ 2 different வேரியேஷன் ஆஃப் லவ் ட்ராக். ஏன்னா அது வந்து ரைட்டிங் ப்ராசஸ் சரி, நம்ம மூட் போர்ட் பண்ணும்போதும் சரி, ஐ வாஸ் டெல்லிங் them this one we for the mature love story we try to keep it realistic in terms of the framing, what's in the frame, art direction. Whereas இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க அந்த யங்ஸ்டர்ஸோட லவ் ஸ்டோரிக்கு we try to give it a lot of glow, a lot of effect, a lot of like magic moments, அந்த கேமரா மூவ்மெண்ட்ல இருந்து ஆர்ட் டைரக்ஷன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த லைக் விஷுவலும் உங்களுக்கு பார்க்கும் போது you realize yeah this is a very எப்படி fairy tale love story. Another one is a very mature straight on the face love story. அந்த மாதிரி இருக்கும். Interesting. Okay, so before we dive in a bit more about the film, I would just like to touch a bit of your filmmaking as a independent filmmaker. Singapore la comparatively to Malaysia, do you see any difference, or like I would also like to know how has the journey been? உங்களுக்கு அங்க இந்த journey எப்படி இருக்கு, and is that entire because Singapore is also you guys produce a lot of telemovies இருக்கட்டும், series இருக்கட்டும், and நாங்களுமே இந்த side we do watch Singapore series and all of that. So we're very much amazed by the amount of quality and all that. So how's the ecosystem there where this film industry is concerned? அங்க உங்களுக்கு support இருக்குதா? How do you guys go about it? Just tell us a bit. Definitely the journey is not a walk in the park. 11 years I've been an independent filmmaker doing short films and stuff. So it's definitely challenging because when you are a self-made independent filmmaker, you don't get the 100% support. உங்களுக்கு definitely வந்து ஒரு backlash இருக்கும் just because of the label self-made. அதனாலே வந்து backlash கண்டிப்பாக இருக்கும். So அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இத்தனை வருஷம் லைக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றது வந்து ஐ மீன் why particularly I mentioning like short films is because எனக்கு for me if you ask me நான் ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிம்னு பிரிக்க மாட்டேன். for me the film is a film. அந்த டியூரேஷனை வச்சு தான் நம்ம இது ஷார்ட் ஃபிலிமா டெலிமூவியா சீரீஸா ஃபீச்சர் ஃபிலிமா நம்ம தான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ for me ஸ்டோரி டெல்லிங் இஸ் த கீ ஆர்ட். அதனால எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கச்ச I will try my level best to put it as much as I can out there. இந்த படத்துக்கு ஃபீச்சரோட ஸ்கோப் இருந்துச்சு, so we did it as a feature film. ஒருவேளை இந்த படத்துக்கு ஃபீச்சரோட ஸ்கோப் இல்லைன்னா இதையும் ஒரு ஷார்ட் ஃபிலிமா நான் பண்ணிருப்பேன். So for me it's just that now the game is a bit more up because featureங்கிறனால அந்த பிசினஸ் பத்தி யோசிக்கணும், ரிலீஸ் பத்தி யோசிக்கணும். எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கா, போய் பண்ணோமா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துருச்சா, ஓகே வச்சுக்குவோம், ரிலீஸ் டேட் போடுவோம், ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப் லிங்கை வந்து ஷேர் பண்ணிடுவோம். இதுனா வந்து you have to meet distributors, you have to talk to like marketing team பேசணும், படத்தை வெளியே ரீச் அவுட் பண்ணணும். There's a lot of things that we need to. So definitely this journey is quite interesting, it's quite new, and I have a lot of experience that I can put forth on the table walking forward from here on. So self-funded film nu sollitinga, so I definitely want to ask the challenges. எந்த மாதிரி challenges? எல்லாமே இருக்கும். challenge. Any personal thing that you went through, any personal challenges that you felt that you was difficult but how you overcome it? நிறைய இருந்துச்சு. Because first of all when it's self-funded, it's not about the fact that okay நம்மளே சம்பாரிச்சு நம்மளே இந்த படத்துக்கு காசு போறோம். Actually that's not the problem comes in when for example இப்ப some technicians has to be paid, சில லொகேஷன்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணணும், equipment rental பண்ணணும், சில ஆர்டிஸ்ட்க்கு மேபி பேமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது சில பேர்கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களோட பேமெண்ட் கொஞ்சம் லேட்டா வரும். சில பேர் வந்து இப்பவே எனக்கு டிபாசிட் கொடுங்க, இப்பவே என்னோட அட்வான்ஸ் கொடுங்க. ஸோ we have to somehow convince them. சில பேருக்கு வந்து கொலாபரேஷன் நம்ம கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். பிகாஸ் செல்ஃப் ஃபண்டனால நமக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் இருக்கு, நீங்க வந்து கொலாபரேஷன்ல வர முடியுமான்னு. சோ some will be understanding, they will say yes, some will be not understanding, they will say no. So நோன்னு சொல்றவங்க நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்ண போறோம்? சோ அது ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியை நம்ம போயிட்டு வரதுக்குள்ளார படத்தோட ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் ப்ரொடக்ஷன் சம்டைம் we might burst budget even without we realize. எவ்வளவுதான் நம்ம கான்ஸ்டன்டா போனாலும் பட்ஜெட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பர்ஸ் ஆயிரும்.
So when it comes to self-funded, அதையும் நம்ம பார்த்துக்கணும். So it came to a point where I had to take care of the movie more than taking care of myself. So அந்த மாசத்துக்கு வந்து எனக்கு சாப்பிடுறதுக்கு காசு அவ்வளோ இருக்காது. ஏன்னா இருக்கிற காசு எல்லாமே I have to stand by for this movie. இப்ப நான் அது வந்து என்னோட பர்சனல் செலவுக்கு நான் வச்சுட்டேன்னா அப்புறம் இங்க வந்து படம் ஓடாது. So I will like, இல்ல பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு நாளைக்கு இந்த மாசம் மட்டும் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுவோம், இந்த படத்துக்கு நம்ம allocate பண்ண. So that was another thing that we had to do. And another one was I had to push my, because yes, I have my own business back in Singapore. So அது வேற புஷ் பண்ணணும். ஏன்னா அங்க இன்கம் வந்தாதான் இந்த படம் நடக்கும். So அதையும் புஷ் பண்ணணும். So it was a heavy emotional and mental pressure when it comes to a self-funded, because you have nobody to depend on for the income to come. You have to depend on yourself for the income to come. So juggling it might have been a challenge in itself, right? Yeah, so glad. Okay, so Vinosha, உங்ககிட்ட லைக் நீங்க இது வரைக்கும் பண்ணது லைக் டு one of it was a Nadnisical, is an anthology film, right? So the transition from that to this, அது எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. In Malaysia வந்துட்டு we will have time to script reading பண்ணலாம், wardrobe checking எல்லாமே வந்துட்டு பண்ணலாம் இல்லையா, பிசிக்கலா பண்ணலாம். So கொஞ்சம் நான் வந்து என்னோட அவுட்ஃபிட் ட்ரைலே வந்துட்டு சிங்கப்பூர்ல தான் பண்ணேன். on shoot day அன்னைக்கு தான் நம்ம பண்ணணும். அவங்க வந்து ஒரு போட்டோ ஷூட், it was her first day in Singapore was for the photo shoot. Yeah. So test shoot போனப்பதான் அந்த வார்ட்ரோப்லாம் நம்ம இது பண்ணோம். அண்ட் ஸ்கிரிப்ட் ரீடிங் வந்துட்டு ஆன்லைன்ல பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் இருந்தது. லைக் டிரான்ஸ்லேஷன் வந்து கேட்டீங்கன்னா நடுநிசி கேல் வந்துட்டு இஸ் லைக் 1 day ஷூட் ஃபார் த, ஏன்னா அது வந்து என்டாலஜி சீரீஸ்னால எங்களோட சீரீஸ் வந்து 1 day, ஸோ 1 day ஷூட். ஸோ இது வந்து ஒரு couple of days ட்ராவல் பண்ண வேண்டியதா இருந்தது இந்த படத்துக்காக. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் எனக்கு இது புதுசு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் again thanks to the team, because from Malaysia to Singapore they make me very comfortable. நான் வந்துட்டு லைக் மலேசியால இருந்து வந்திருக்கேன், எனக்கு அந்த ஃபீல் கொடுக்கல. ஓகே டேரக்டர், ஜஸ்ட் டைவ் இன் டு த மூவி இட் செல்ஃப். ஸோ என்னதான் நம்ம கேரக்டர் ரைட்டிங் பற்றி கொஞ்சம் பேசலாம் ஆசைப்படுறோம். ஏன்னா இனிமேல் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கதையாக இருக்கட்டும், இல்லாட்டி மோர் ஆஃப் அ கேரக்டர் ட்ரிவன் படமாக இருக்கிறதுனால, ஸோ let us know about the character writing and அது எப்படி இமோஷனலி உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சா நீங்கள் படம் எழுதும் பொழுது இந்த கேரக்டருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு விதமான ஒரு கன்விக்ஷன் இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும், அப்படி பண்ணணும். ஸோ அவங்கள்ட்ட தான் ஆரம்பிங்க, அவங்க கேரக்டர் எப்படி ரைட் பண்ணீங்க, உங்கள் கேரக்டர் எப்படி ரைட் பண்ணீங்க பற்றி சொல்ல முடியுமா? Starting from her character, okay, one thing about the characters in SMV, except for my character, they are all versions of me. So it's like ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன், நம்ம நிறைய ஸ்டேஜஸ் கோ த்ரூ பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் இந்த வயசுல இந்த வயசுல நான் எப்படி இருந்தேன் அது எல்லாமே வந்து நான் பிரேக் டவுன் பண்ணிட்டு I wanted to give a piece of myself to each character. But இவங்க கேரக்டர் வந்து including a piece of myself, she's also based on another real life character in my life. இப்ப புகழ் வந்து is based on a family member, but இவங்க வந்து is based on a friend. So I got to know this girl and அங்கிருந்து அந்த பொண்ணோட ஒரு 1.5 வருஷம் நான் டிராவல்ல வந்து I got a huge impact from her positively. So when I was writing this film, in the character வரும்போது I wanted to literally take her character and put inside அதிதி. ஸோ அதனால ஆக்சுவலி இந்த கேரக்டர்லாம் எழுதி முடிச்சுட்டு அவங்க அந்த பொண்ணும் படத்தில் நடிச்சாங்க. ஆக்சுவலி தட் கேர்ள் ஹூ இஸ் ஹர் கேரக்டர் பேஸ்ட் ஆஃப் அவங்களும் படத்தில் நடிச்சாங்க. ஸோ ஐ டோல்ட் ஹர் இந்த படத்தோட கேரக்டரும் அது நீ தான். ஸோ நீ படம் பார்க்கும்போது நீயே ஷாக், என்னடா நான் என்னையும் பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு. ஸோ அது நீ தான் அந்த படத்தில் சொல்லிட்டு. ஸோ ஈவன் when I had the mood board I was pitching to that girl, இவங்களோட ப்ரொஃபைல் கட்டும்போது I was like okay, I didn't know that like நீ என்ன இவ்வளவு உரிச்சி வச்சு இது பண்ணுங்கன்னு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை அந்த மாதிரி சொன்னாங்க. So that's on her character, but for the rest of the characters, like I say, they are all a piece of me. They are all versions of me that was Kevin William, is Kevin William, or might be Kevin William. நீங்க இப்படி சொல்றான்னு கேட்கணும் ஆசைப்படுறேன். டைம் லைன் இந்த படத்துல எப்படி இருக்கும்? இல்ல ஜம்ப் இட்டு இயர்ஸ் பை இயர்ஸா இல்ல ஒரே நேர்காணல் நடக்கிற கதையா? It's a flashback story, so it's current and flashback அந்த மாதிரி இருக்கும். There's only 2 types, like current and flashback அந்த மாதிரி. So the flashback is more like a 7 years ago, 8 years ago kind of flashback அந்த மாதிரி. ஆக மொத்தம் நம்ம ஊரோட பிரேம மாதிரி எதிர்பார்க்கலாமா அந்த படம்? அந்த லெவல் நான் ஒண்ணுமே சொல்லல, படம் பார்த்துட்டு சொல்லிட்டோம். நோ ஓவர் ஹைப்பிங். ஏன்னா இந்த மாதிரி டைட்டில் பாக்குறப்போ சட்டென்று மாறுதலே பாக்குறப்போ அதுல இருந்து ஏதோ ஒரு மியூசிக்கல் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ மியூசிக்கை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும், இந்த படத்தோட மியூசிக் எப்படி ஆரம்பிச்சது, இதோட பங்களிப்பு படத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? Interestingly, our composer இதான் அவரோட debut. Not only the debut, he's a 21 years old boy. Yes, he's very young actually. So his name is Surya Saish.
ஸோ சைஷ் வந்து என் கூட இது வரைக்கும் 3 ஷார்ட் ஃபிலிம் டிராவல் பண்ணியிருக்காரு விதின் த லாஸ்ட் லைக் 3 to 4 years. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபீச்சர் வரும்போது ஐ அப்ரோச் டீம் அகெயின். முதல்ல கொஞ்சம் ஜர்க்கானா ப்ரோ ஃபீச்சருங்கிறீங்க எப்படி ப்ரோ, அது ஃபர்ஸ்ட். மறுபடியும் எங்க அவனுக்கு ஒரு அது மாதிரி ஆச்சுன்னா when I give the lyricist contact, மோகன் ராஜன் சார் தான் படத்துக்கு லிரிக்ஸ் எழுதிருக்காரு. he has written for like தேன் சுடரே, சில்லாஞ்சிரிக்கே, கனவே கனவேலாம் எழுதினவர். அவன் வந்து ப்ரோ நான் வந்து இதுக்கு மியூசிக் பண்றதே ஒரு பெரிய, நீ என்ன ப்ரோ அவ்வளவு பெரிய லிரிக்ஸ் கொடுக்கிறேன், அதான் எனக்கு வேணும், கொடுக்கும் போது தான் நீ நல்லா புஷ் பண்ணி நீ பண்ணுவ. ஸோ he really did justice சூர்யா உண்மையிலேயே சொல்ல போனா. பிகாஸ் லைக் ஆடியோ கேட்டிருப்பீங்க, ஸோ டெஃபினெட்லி மியூசிக் வைஸ் அந்த சவுண்டிங்னு வரும்போது he really pushed his extremes and made sure that it doesn't sound amateurish or it doesn't sound like a 21 years old boy did it. Like age is just a numberங்கிறத அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். And BGM கேளுங்க, படம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. BGM சூப்பரா பண்ணியிருக்கிறான் இவன் படத்துல, நல்லா பண்ணியிருக்கிறான். பர்டிகுலர்லி இவங்க சீனுக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கிறான். ஏன்னா 4 பாட்டு இருக்கு படத்துல. அவர் ஃபர்ஸ்ட் ட்ராக் ஹே செந்தாரா, இவங்க வரும்போதெல்லாம் அவன் ஹே செந்தாரா தான் வச்சிருக்கிறான். நான் வந்து கேட்டேன் ஏன்டா வேற பிஜிஎமே கிடைக்கல உங்களுக்கு, ஊரும் பிளாட் படம் முழுக்க வச்ச இவங்க வரும்போதெல்லாம் ஹே செந்தாரா வந்து வேரியேஷன்ஸ் கொடுத்து பண்ணி இருக்கிறான். புரியுதுல எல்லாரும் சாய் அபியங்கரோட இம்பாக்ட்ல இருக்கிறீங்கன்னா அதுக்கு அதே மாதிரி பண்ணணும். பட் somehow it worked perfectly. அதான் ட்ரெண்ட்ல இருக்கு. So I think it's working pretty much well. அவன் பிஜிஎம் தனியா பண்ணல, பாட்டு வச்சு பிஜிஎம் பண்ணா படம் முழுக்க ஃபுல்லா. இம்ப்ரெசிவ். ஓகே, நான் உங்கள்ட்ட ஒன்று கேள்வி கேட்கவே வினிஷா மேம் கிட்ட. ஸோ என்னன்னா சீன்ஸ் நீங்க ஒரு ஆக்டர்ஸ்னால இவர் எப்படி உங்களை நடிக்க வச்சு ஸ்குவீஸ் பண்ணாரு, லைக் எந்த அளவுக்கு உங்களை புழிஞ்சு எடுத்தாரு நடிப்புல, அது சொல்ல முடியுமா? ஓகே, சின்ஸ் இந்த கேரக்டர் வந்து ஏற்கனவே இவரோட லைஃப்ல டிராவல் பண்ண கேரக்டர்னால he was so in detail about this character. இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படிதான் லைக் அவங்களோட வே ஆஃப் கேரிங் ஹர் செல்ஃப், இதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து பண்ணாங்க. புளிஞ்சு வாங்குற அளவுக்கு ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இவர் கூட லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்டர் அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணல. ஆனா இது செட்ல யாரும் ஒத்துக்கல, மத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இது நான் சொன்னனாலே கடுப்பாவாங்க. எக்ஸ்ட்ராவா பாப்பாங்க, இது கெவின் கோவப்பட மாட்டாங்க. ஆக்சுவலி த்ரூ அவுட் என்னோட ஷூட்ல நான் கெவின் கோவப்பட்டு பார்க்கவே இல்லை. he was very nice. சில விஷயம் வரலனா கூட he will take time என்கிட்ட கோ த்ரூ பண்ணுவாங்க. லாஸ்ட் டே அன்னைக்கு பேசிட்டு இருந்தப்ப நான் சொன்னேன் கெவினுக்கு கோவம் வருமானு. ஸோ எல்லாமே எப்படி திரும்பி பார்த்தாங்க, என்னது கெவினுக்கு கோவம் வருமானு. ஸோ மேபி நான் வந்துட்டு தூரத்துல இருந்து வந்தனால ரொம்ப சிம்பிள் சொன்ன வேலையை கரெக்டா பண்ணா யாரும் கோவப்பட மாட்டாங்க. ஸோ வேலை புளியே கிடையாது. ஆனா அவர் நினைக்கிறாரு இல்லையா இது வேணும்னு, இது வேணும். இஸ் வெரி ப்ரிசைஸ். எஸ் வேணும். ஓகே, அட்ரஸா உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும். இந்த கதையை எழுதுறதுக்கும் இந்த படத்தோட கதையோட முழு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் உங்களுக்கு எத்தனை மாசம் எடுத்துக்கிச்சு? I started 2024 செப்டம்பர் அப்பதான் நான் ஆரம்பிச்சேன். பட் என்னன்னா செப்டம்பர் டு டிசம்பர் லிட்டரலி எழுதுறேன்னு நான் பாட்டுக்கு உட்காந்துருவேன். அப்படியே I won't continue. It's not a writer's block. It was just I wasn't pushing myself. So I decided to take myself out of the country first. நான் ஃளைட் எடுத்து நான் ஊருக்கு போயிட்டேன். So அங்க வந்து I think ஒரு 2 months I was traveling, கோயம்புத்தூர், கொடைக்கானல், திருச்சின்னு சொல்லிட்டு I was making a travel. அந்த travel பேசிஸ்ல தான் நான் full screen play உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். So literally every single day ட்ரிப்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, I was just like literally airport left waiting for my flight, I'm still writing the script. So I think I just needed like a change of location. Then I started. So என்ன கேட்டிங்கன்னா ஒரு 2 to 3 months எடுத்துச்சு full screen play முடிக்கிறதுக்கு. So படம் வந்து ஏப்ரல்ல ஷூட் ஆரம்பிச்சோம். So January to April 4 மாசம் டயலாக் ப்ராசஸ்ல போயிட்டு இருந்துச்சு. So speaking about travel, so இந்த படத்தை வந்து நீங்க மலேசியா, சிங்கப்பூர் and also கொச்சியில வந்து how was it? கொச்சி வந்து how it came was 2023ல வந்து I went for a trip with a friend. So கேரளாக்கு நம்ம ட்ரிப் போயிருந்தோம். அப்ப அவன் வந்து என்னன்னா he wanted to visit the premium cafe. கொச்சி அந்த he wanted to visit the premium cafe. ஆனா நமக்கு போனப்ப the cafe was closed. So cafe மூடி இருந்ததுனால we wanted to அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லிட்டு அது ரைட் ஆப்போசிட் இன்னொரு cafe இருந்துச்சு, நம்ம அங்க போயிட்டோம். So but the cafe's entire structure, the environment, it was in the middle of a beach, like water bodyக்கு நடுவுல ஒரு cafe இருந்திருக்கு. So the whole environment of the place was very nice. So எனக்கு அங்க உட்கார்ந்து அந்த environment பார்க்கும்போது 2023ல நான் சும்மா சொன்னேன், டேய் ஒரு நாளாச்சும் கையில பட்ஜெட்னு ஒண்ணு இருக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆச்சும் எடுக்கணும்டா, ஒரு சீன் ஆச்சும் எடுத்துடணும்டா, இடம் பார்க்க நல்லா இருக்கு. But it was a far fetched
far-fetched thought because like அதுக்கே கேரளா வரைக்கும் வந்து இந்த கேஃபேக்கு இதெல்லாம் பண்றதுல வந்து it's a far-fetched thought. So இந்த படம் ஸ்கிரிப்ட் எழுதும் போது the present days portions happens like how to say in a cafe environment அந்த மாதிரி இருக்கும்போது நான் நினைச்சேன் சரி நம்ம தான் அப்ப அந்த கேரளா கேஃபே மைண்ட்ல வச்சிருந்தேன், why not we actually explore and see whether the story can move over to Kerala or not. Right. So அந்த possibilities இருந்துச்சு கதையில, நம்ம force feed பண்ணல உள்ளுக்கு, the possibilities were there. I thought why not, okay எப்படி வைப்போம் அப்படி சொல்லிட்டு தான் we went to Kerala. So something that was a far-fetched idea when we went on a holiday ended up being like one of the main locations in the movie. What are you guys expecting from the audience in terms of this film? So audience வந்து இந்த படம் பார்க்கும்போது what are you expecting them to like take from this film? Because இந்த படம் நிறைய இருக்கு, like there's about mental health, there's about siblings bond, there's about emotional complex, so many things is going to be discussed in this film. So what are you expecting the audience to feel or appreciate from this film? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கஷ்டமான கேள்வினால வந்துச்சா. ஓகே, ஆக்சுவலி வந்து இந்த படத்துல வந்துட்டு what we will learn னா each phase of நம்மளோட லைஃப் ஃபேஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து சில விஷயத்தை கத்துக்கோம். அண்ட் எதெல்லாம் நம்ம வந்துட்டு ஹார்டரான டைம்ல நம்ம நினைக்கிறோமோ அதுதான் ஆக்சுவலி வந்துட்டு லைக் டிரைவிங் யூ. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் லைக் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலோ இல்ல நம்மள சுத்தி யாரும் இல்லைன்னு இருக்கிறப்ப யூ வில் ஃபீல் டவுன், ரைட்? பட் திஸ் மூவி வில் டீச் யூ ஹவு யூ ஷுட் ட்ராவல் வித் த பெயின். அண்ட் நீங்க அந்த ட்ராவல் பண்றப்ப உங்களுக்குன்னு கடைசியா ஒரு டெஸ்டினி இருக்கும் இல்லையா, that will be very beautiful. So yeah, that's yeah. Director சொல்லுங்க, based on a director's point of view. So இந்த படம் பார்த்துட்டு I want my audience to feel in a certain way. I hope this will be the takeaway after coming out from the theater after watching this film. நீங்க what do you see? Interestingly உங்க கேள்வியில அந்த பதில் இருக்கு, hope. That is the thing that we want to do this because அந்த படம் நான் எழுதும் போதே எனக்கு மைண்ட்ல இந்த ஒரே ஒரு லைக் தாட் ப்ராசஸ் என்னன்னா, படம் முடிஞ்ச எல்லாரும் வெளியே வரும்போது ஃபீல் குட்டா அவங்க ஃபீல் பண்ணணும். இன்னொன்னு வந்து இவங்க சொன்ன மாதிரி the hope that things will get better one day. இந்த படத்துல நம்ம வந்து ஆன்சர்ஸ் கொடுக்கல, லைக் இவ்வளவு பிரச்சனை கோ த்ரூ பண்ணீங்கன்னா இப்படி பண்ணாதான் உங்களுக்கு சொல்யூஷன் வரணும். we are not giving answers here, we are just telling இந்த படம் பார்க்கும்போது சில கேரக்டர்ஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகும் because definitely இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல ஒண்ணு நீங்க இருந்திருப்பீங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, இல்ல உங்க ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க, இப்போ கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி கூட இருப்பாங்க. So we try to make it as relatable as possible. So it's all about the hope that one day things will get better no matter how tough things get. அந்த hope lose because நம்ம வந்து அந்த hope lose பண்ணாதான் we lose all the any form of aura or energy that you have to go past that thing. So அந்த hope யாரும் lose பண்ணிடாதீங்க, அந்த hope எப்பவுமே இருக்கட்டும். Somewhere along the way things will get better, not immediately. The light is always at the end of the tunnel. ஆனா அது அங்க sometimes நமக்கு தெரியல pitch black-ஆ இருக்கும், but you just need to have the hope that I'm just going to keep walking forward and see the small little light, right? அதுதான் இந்த படத்தோட மெயின் மெசேஜ். Hopefully அந்த hope நமக்கு translate ஆகும்னு நினைக்கிறேன். Hopefully, best wishes. Okay. Yes. All right. So thank you so much for joining us on this Uraiyadal session. So thank you so much director, and thank you so much Vinosha. All the best from us to you all. Thank you so much for joining us. Thank you so much for having us as well. ரொம்ப ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். அண்ட் படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க, அவங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை ஷவர் பண்ணுங்க. Thank you to all the media channels who've been supporting us, and thank you so much to Verra Kathaigal. Please do subscribe to them as well. For Malaysia வந்து first interview இவங்களோட தான் நடந்திருக்கு. ஸோ மங்களகரமா இவங்களோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நம்மளோட ப்ரொமோஷன்ஸை. So hoping everything will go well and see you all soon in the cinemas. Both from Pugar and Aditi. Thank you.